السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمد الله العليم نسلم على الرسول أما بعد. الحمد لله அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவன் அருளால் புனிதமிகு ரமலான் மஜ்லிஸ் இஜ்திமாவிலே அமர வைத்திருக்கின்றான். இது போல வாழும் காலமெல்லாம் அடையக்கூடிய ரமலானை இஜ்திமாவிலே அடைந்து நாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாஹு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எழுப்புவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். தினம்தோறும் கியாமத் நாளின் அடையாளங்கள் என்ற தொடர் வரிசையில் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுறோம்னு சொன்னால் சிறிய அடையாளங்களை பார்த்து முடிச்சு தஜ்ஜாலினுடைய விளக்கங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அது அடிப்படையில் இன்னைக்கு என்னன்னு சொன்னால் தஜ்ஜாலினுடைய சிஃபத் எப்படி இருக்கும், அதாவது அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவன் எப்படிலாம் அவன் அடையாளங்களை சொல்லியிருக்காங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு. அதாவது முதல்ல அவனுடைய இன்னஹு ரஜுலுன் ஷாபுன் அஹ்மர், அதாவது அவனுடைய நிறங்கிற பார்க்குறப்ப அவன் சிவப்பு கலர்ல இருப்பானான், ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலந்த கலர்ல தான். அதாவது நம்ம கருப்பு வெள்ளை இந்த மாதிரி நிறங்கள் நம்ம இருக்குல்ல, இது மாதிரி நம்ம நேற்றே பார்த்தோம். அவன் எதுலேருந்து வந்தவன் பனி ஆதம் தான், அதாவது மனிதர்கள்ல வர்க்கத்துல வரக்கூடிய ஒரு பிறவிதான். ஒரு ஆனா வித்தியாசம் அல்ல நம்ம சொன்னா அல்ல குதிரத்துகளை கொடுத்துருந்தான்னு சொல்லி நம்ம நேற்று பார்த்தோம். அப்ப அதன் வரிசை அவனுடைய கலர், அவன் நிறம் என்னன்னு சொன்னா அவனுடைய நிறம் என்னது, சிவப்பு நிறத்துல இருப்பான்னு சொல்லி சொல்றாங்க. அதை தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவனுக்கு நீண்ட கழுத்துகள் இருக்கும், அவனுக்கு நீண்ட கழுத்துகள், உயரமான கழுத்துகள் இருக்கும். அவனுடைய தலைமுடியானது சுருண்ட நிலைமை இருக்குமா, அதாவது தலைமுடி நீளமாவது என்ன ஆகுனா ஹைட்டா இல்ல கழுத்து நீளமான முறையில தலைமுடி சுருண்ட நிலைமையில இருக்கும். அதுக்கு அடுத்து அவனுக்கு இதானது பரிச்சயமா நமக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும். அது எந்த கண்ணுன்னு சொன்னா எமீன், அதாவது ரைட் சைடு இருக்க தெரியுமா, இந்த கண்ணு மட்டும்தான் அவனுக்கு என்ன ஆகுச்சுன்னா இருக்கும். அந்த ரைட் சைடு கண்ணில் மட்டும்தான் அவன் பார்ப்பான். அந்த ரைட் சைடு கண்ணு எப்படி இருக்குன்னு சொன்னா நம்மள மாதிரி இந்த வெள்ளை கரு அந்த மாதிரிலாம் இருக்காது. திராட்சை பழம் இருக்கு தெரியுமா, அப்படியே கிதாப் அப்படியே சொல்றாங்க, திராட்சை பழத்தினுடைய அந்த திராட்சை பழம் மாதிரியே அவனுக்கு கண்ணு இருக்கும். ரைட் சைடு கண்ணு எப்படி இருக்குன்னு சொன்னா அவன் திராட்சை பழம் மாதிரி அந்த கண்ணு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் லெஃப்ட் சைடு கண்ணு எப்படி இருக்குன்னு சொன்னா லெஃப்ட் சைடு கண்ணு இருக்காது, அதாவது கெட்டியான தோளுகள் என்ன ஆகும்னு சொன்னா அந்த இடத்துல முடி வளர்ந்துருக்கும். இதுதான் அவனுடைய அடையாளமாக கிதாபுல பதிவு செய்யறாங்க. அதாவது அவனோட அடையாளம் எப்படி இருக்குன்னு சொன்னா நல்ல ஹைட்டா இருப்பான், அவனுடைய கழுத்துக்கள்லாம் நீளமா இருக்கும், அவன் என்ன எப்படி இருப்பான், சிவப்பு கலர்ல இருப்பான். அதுக்கடுத்து அவனுடைய கண்கள் எப்படி இருக்கும், ரைட் சைடு கண்ணு மட்டும் தான் இருக்கும், லெஃப்ட் சைடு கண்ணு இருக்காது. அதுக்கு பதில் அங்க என்ன இருக்குன்னு சொன்னா கெட்டியான தோல் அந்த இடத்துல என்ன ஆகும்னு சொன்னா அங்க முடி வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதையும் தாண்டி அவன் எந்த அளவுக்கு ஹைட்டா இருப்பான்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், மலையை போன்று என்ன பண்ணுவான்னு சொன்னா அவன் எல்லாம் ஹைட்டா இருப்பான்னு சொல்லி அவன் விளையாட்ட பாக்குறோம். அதை தாண்டி அவன் எங்க இருந்து ஃபர்ஸ்ட் வெளியாகுவான், சிஃபத்துகள் பார்த்துடும், இந்த அடையாளங்கள்ல இருப்பான். அவன் எங்கிருந்து வெளியாகுவான்னு பார்த்தா யஹ்ருது தஜ்ஜால் மின் மஷ்ரிக் மின் ஹுராசான், ஹுராசான் அந்த பகுதியில் உள்ள அந்த மலைகள்ல இருந்து மனுஷன் வெளியாகுவான். ஹுராசான் பார்த்தா இப்போ உள்ள ஈஸ்டர்ன் ஈரான், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள்ல சுத்து வட்டாரத்தில் உள்ள அந்த மலை பகுதியில் நிர்மலவான்னு சொன்னா தஜ்ஜால் நிர்மலவான்னு சொன்னா வெளியே வருவான். அதான் அவனுடைய இடமா இப்ப ஹுராசான்னு சொல்லி ஹதீஸுகள்ல வருது, கிதாபுகள்ல வரலாறுல பதிக்கிறாங்க. இப்போ ஹுராசான் என்னன்னு சொன்னா ஈரான், ஈஸ்ட் ஈரான், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி அந்த சுத்தவட்டாத என்ன பண்றான்னு சொன்னா அவன் அங்க இருக்கிறான். ஆனா அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா அங்கிருந்து வெளியே எல்லா இடங்களுக்குமே போவான். ஃபலா யத்ருக்கு பலதன் இல்லா தஹல இல்லா மக்கா வல் மதீனா, மக்கா மதீனா தவிர்த்து எல்லா நாடுகளுக்குமே அவன் போவான். அதனால அவனுக்கு மசீஹ் தஜ்ஜால் பேர் வச்சிருக்காங்க. என்ன பண்ணுவான்னு சொன்னா அவன் நடைப்பயணமா என்ன பண்ணுவான்னு சொன்னா எல்லா ஊருக்குமே போவானாம். அதாவது மக்கா மதீனா இந்த ரெண்டு இடக்குமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா மலக்குமார்கள் அல்ல என்ன பண்ணுவான், பாதுகாப்புக்கு செக்யூரிட்டி வைக்கிறோமா அல்ல என்ன பண்ணுவான், பாதுகாப்புக்கு ஆள் மலக்குமாரெல்லாம் இறக்கி வச்சிருவான். அதை தாண்டி மக்கா மதீனா அல்ல எல்லா நாடுகளுக்குமே என்ன பண்ணுவான்னு சொன்னா அவனுடைய அழிச்சாட்டங்களை கொண்டு போய் என்ன பண்ணுவான்னு அங்க போய் செய்வான். சரி, இவனுடைய அழிச்சாட்டியங்களாகட்டும் இவனுடைய அந்த வழி கெடுதலுக்கு யாரும் முதல்ல கட்டுப்படுவான்னு சொன்னா அக்ஸரு இத்திபாஉ தஜ்ஜால் மின் யஹூத், அதாவது யஹூதிகள் இருக்காங்கல்ல, அதிகமான ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கட்டுப்படுறது யாரு கட்டுப்படுவாங்கன்னு சொன்னா யஹூதிகள் கட்டுப்படுவாங்க. அடுத்து அஜம், அதாவது அரபி அல்லாதவங்க இருக்காங்க தெரியுமா,
இப்புள்ள யகூதிகள் நஸ்ராக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அஜமிகள், அரபி அல்லாத என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவன் தான் சவுதிக்குள்ள போக மாட்டானே, அரபி தேசத்துக்குள்ள போக மாட்டான், அதாவது மக்கா மதீனாக்குள்ள மட்டும் போக மாட்டான். அதைத்தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அஜமிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவனை வழிபடுவாங்க. துருக்கியர்கள் இருக்காங்க தெரியுமா, இவங்கெல்லாம் வந்து எல்லாருமே எல்லா நாடுகளுக்குமே போவான். ஆனா இந்த மாதிரி ஆட்கள் யகூதிகள் அஜமிகள் அதுக்கப்புறம் தாண்டி துருக்கியர்கள் ஃபர்ஸ்ட் அனுபவம் சொன்னா அவனை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்றுல பதிக்கிறாங்க. அதுக்கடுத்து என்னன்னு சொன்னா அரபிகள் வருவாங்க. எந்த அரபின்னு சொன்னா ஆராப், காட்டு அரபி இருக்காங்க தெரியுமா, எந்த இல்முமே தெரியாம முரட்டத்தனமான அரபிகள் வருவாங்கன்னு சொன்னா அவனுடைய அந்த ஃபித்னாக்களையும் அவனுடைய அந்த காட்சிகளையும் பின்னாடி போயிடுவாங்க. அதுக்கு அடுத்து நிசா, பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அதிகமான பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவருடைய அந்த வழிகேட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா போயிடுவாங்கன்னு சொல்லி வரலாற்றை பார்க்கிறோம். அதுக்கடுத்து அவனுடைய வழிகேடு எப்படி இருக்கும், அரபிகள்கிட்ட ஆராபுகளை பார்த்தோம்ல, அவனுடைய வழிகேடு எப்படி இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க. சொன்னா தஜ்ஜால், அவனுடைய ஃபித்னா எப்படி இருக்குன்னு சொன்னா ஆராபிகள்கிட்ட சொல்லுவான், ஆராபி இருக்காங்கல்ல அவன்கிட்ட போய் என்ன பண்ணுவான்னு சொன்னா தஜ்ஜால் சொல்லுவான், அதாவது உன்னுடைய அம்மா அத்தாவை திரும்பி கொண்டு வரட்டுமா. பொதுவா அரபிகள்கிட்ட வந்து தன் முன்னோர்கள் ரொம்ப நேசிப்பாங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்க வந்தப்ப கூடயுமே வந்து எதுக்கு கோவப்பட்டாங்கன்னு சொன்னா நம்மளோட முன்னோர்களுடைய மார்க்கத்தை விட்டு நீ போற அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கோவப்பட்டாங்க. இந்த மாதிரி அரபிகள்கிட்ட என்ன சொன்னா அவங்களுடைய முன்னோர்களுக்கு மேல சொன்னா அவங்களுடைய பிரியம் வந்து அதிகமா இருக்கும். இதை வந்து தஜ்ஜால் அறிஞ்சவனா இருப்பான். அப்பவே என்ன பண்ணுவான்னு சொன்னா ஆராபி, படிப்பறிவே இல்லாத காட்டு அரபிட்ட போய் என்ன பண்ணுவான்னு சொன்னா தஜ்ஜால் போய் சொல்லுவான், இன்னும் போயஸ்து நான் என்ன பண்றேன் உங்களுக்கு திரும்பி கொண்டு வரேன், உங்களுடைய அத்தா அம்மாக்களை அவங்களுடைய முன்னோர்கள் நான் கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டு அங்க ஒரு ட்விஸ்ட் வைப்பான். என்ன பண்ணுவான்னு சொன்னா அப்போ நீங்க வந்து தஷது இன்னி ரப்பு, நீங்க வந்து என்னைய ரப்புக்கு உங்களுடைய ரப்பா நீ எடுத்துக்கணும், நீ உன்னுடைய முன்னோர்கள் இறந்து போயிட்டாங்க, இப்ப நான் உன் முன்னோர்கள் அத்தா அம்மாவை நான் கொண்டு வருவேன், கொண்டு வந்துட்டா நீ அதே மாதிரி என்ன பண்ணணும், நீ என்னை ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆராபிட்ட தஜ்ஜால் சொல்லுவான். அவங்க அதே மாதிரி என்ன பண்ணுவான்னு சொன்னா சரி நாம் சரி செய்ப்பா பாப்போம் அப்படின்னு சொல்லி அரபி அது நம்ப மாட்டான், ஆராபி நம்ப மாட்டான், சரி செய்ப்பான்னு சொல்லிடுவாங்க. அவனு என்ன பண்ணுவான்னு சொன்னா அல்ல அந்த ஆட்டெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கான், உயிர் பிரித்து கொடுத்து ஷைத்தான்களை வந்து கட்டுப்படுத்தி வச்சு என்ன பண்ணுவான்னு சொன்னா அவங்களுடைய முன்னோர்களுடைய தோற்றத்துல வர வைப்பான். அதாவது அவங்க முன்னோர்களை வர வைக்க மாட்டான், ஷைத்தான் ஜின்களை, இந்த மாதிரி ஷைத்தான் ஜின் இருக்குல்ல, இந்த மாதிரி ஷைத்தானை வச்சு என்ன பண்ணுவான்னு சொன்னா அவங்க முன்னோர்கள் தோற்றத்தில் நம்ம சொன்னா நேரா நிப்பாட்டுவான். அந்த ஆராபி முன்னாடி நிப்பாட்டு என்ன பண்ணுவான்னு சொன்னா நிப்பாட்டினது மட்டும் இல்லாம அந்த பெற்றோர்கள் அந்த முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா யா பனி இத்தபிஹு ஃபைன்னஹு ரப்புக, என்னுடைய மகனே என்ன பண்ணு, இந்த நபரை வந்து இன்னும் நீ ஈமான் கொண்டுக்கோ, இவர் தான் வந்து நம்முடைய கடவுள் ரப்பா ஏத்துக்கோன்னு சொல்லி அந்த முன்னோர்கள் என்ன பண்ணுவான்னு சொன்னா சொல்ல வைப்பான். இந்த மாதிரி என்ன பண்ணுவான்னு சொன்னா நிறைய ஃபித்னாக்கள் எழுதுறாங்க. இது வந்து ஆரம்பமாக ஆராபி என்ன பண்ணுவான்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு ஃபித்னாக்களை கிளப்புவான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா 7 விதமா ஃபித்னாக்களை பிரிக்கிறாங்க. அவனுடைய ஃபித்னா எப்படி இருக்கும், ஒவ்வொரு இடங்கள்ல போய் என்னென்ன ஃபித்னாக்கள் செய்வான். நம்ம பாக்குறோம்ல, வலது கையில வந்து சொர்க்கத்தை காட்டுவான், இடது கையில நரகத்தை காட்டுவான், ஆனா அப்படியே மாற்றமா இருக்கும். இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி ஃபித்னாக்கள் 7 ஃபித்னாக்கள் செய்வான்னு சொல்லி வரலாற்றுல பாக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய தொடர்கள் இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.